ஹாய். ஹலோ. நான் ஒரு கதை சொல்கிறேன், கேளுங்க ப்ளீஸ். ஒரு அம்மாவுக்கும் ஒரு பையனுக்குமான ஒரு கதை. ரொம்ப அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சா அந்த குழந்தையோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? அளவுக்கு அதிகமான பாசத்தால் வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தையோட வாழ்க்கையை பற்றின ஒரு சின்ன கதை கேளுங்க. ஒரு குட்டி பையன், ஒரு ஒரு அம்மா, ஏழ்மையான ஒரு அம்மா. அவங்க ஒரு சின்ன பையன், ஒரு 3 வயசு பையன், அவங்க வீட்டுக்காரரு இறந்துடுறாங்க. அந்த குழந்தைய வச்சுட்டு அவங்களால ரன் பண்ண முடியல. அவங்கக்கிட்ட பணம் அவ்வளோவா இல்லை. அந்த ஊரில் உள்ளவங்க, அவங்க சொந்தக்காரவங்க இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும் என்ன இவங்கக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தாக்கா ஏதோ பணம் கேட்டு வந்துடுவாங்களோன்ட்டு பயந்துட்டு அவங்கக்கிட்ட யாருமே பேசுகிறதில்ல. அவங்கக்கிட்ட எதுவும் எந்த ஹெல்ப்பும் அவங்களுக்கு யாரும் செய்கிறதில்ல. இந்த அம்மாவுக்கும் அந்த இடத்துல அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு தெரிஞ்ச ஊரில் தெரிஞ்சவங்கக்கிட்ட இப்படி வாழ்கிறதுல இஷ்டம் இல்லாமல் அந்த குழந்தைய தூக்கிட்டு அவங்க வேறு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு சின்ன சின்ன வேலை, அவங்களுக்கு என்ன வேலை கிடைக்குதோ வீட்டு வேலைங்கெல்லாம் செஞ்சு அந்த குழந்தைய பார்த்துக்கிறாங்க. ஒரு சின்ன வீட்டில் அந்த குழந்தை தான் அவங்களுக்கு எல்லாமே. அந்த குழந்தைக்காக தான் அவங்க வாழ்கிறாங்க. ரொம்ப பிடிச்ச அந்த பையனோட வாழ்க்கை தான் அவங்களோட வாழ்க்கையாக ஆயிடுச்சு. அந்த குழந்தைய எப்படியோ ஒரு ஸ்கூலில் போய் சேர்த்துட்டாங்க. ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்க அந்த பையன் ஒரு நாள் ஒரு பென்சில் ஒன்று ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு வரான். அவங்க அம்மா அதை பார்க்குறாங்க. ஏது இந்த பென்சில் நம்ம எதுவும் வாங்கி கொடுக்கலையேன்ட்டு அவங்கிட்ட போய் கேட்கவே இல்லை என்ன ஏதுன்னு. அவன் அதை வச்சுருக்கான். இன்னொரு நாள் ஒரு ரப்பர் எடுத்துகிட்டு வரான். அதையும் அவங்க பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அப்புறம் ஒரு பவுச் ஒன்று எடுத்துகிட்டு வரான். இப்படியே அவனோட வாழ்க்கையில் நிறைய பொருளை இன்னொருத்தவங்களோடலேருந்து ஒன்று ஒன்றா ஒவ்வொரு தடவையாக அவனோட வயசு ஏற ஏற அவனோட எடுக்கிற அந்த பழக்கம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இவங்க குழந்தைக்கு கஷ்டம் வரக்கூடாது, குழந்தைய எதுக்காகவும் திட்டக்கூடாதுன்ட்டு அவனை ஒன்றும் பெருசாகவே அவங்க எடுத்துக்கலை. பென்சில் தானே, பேனா தானே, ஒரு சின்ன ரப்பர் தானேன்னு அவங்க விட்டுட்டாங்க. அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. தினமும் வெளியில் கிளம்பும்போது அவனுக்கு பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ்ஸை தான் அவங்க போடுவாங்க. ஒருவேளை அவங்க போட்டு அந்த ட்ரெஸ்ஸு கிளம்பி எவ்வளோ அவசரமானாலும் அவனுக்கு நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எனக்கு பிடிக்கலன்னு அவன் சொல்லிட்டா உடனே அதை மாற்றிடுவாங்க. அவனுக்கு என்ன வேணுமோ அவனோட இஷ்டப்படி அவங்களோட வாழ்க்கையாக இருந்தது. இப்படியே ரொம்ப நாள் போயிட்டு இருந்துச்சு. அவனுக்கிட்ட அம்மாக்கிட்ட காசு இல்லை இந்த பொருள் என்ன வேணும் அப்படிங்கிறது அவனுக்கு வேணும்னா அது வேணும். எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் அது அவங்களுக்கு வேணும். அவங்களும் அவங்களோட கஷ்டத்தை அவங்ககிட்ட காமிக்கவே இல்லை. அவன் என்ன கேட்டாலும் மேக்ஸிமம் வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்படியே அவன் வளர்ந்து வளர்ந்து ஒரு பெரியவள் ஆனான். ஒரு 18 வயசுக்கு மேலே அவனுக்கு ஒரு படிப்பே வரலை. படிக்கிறேன்னு அவங்க அம்மாக்கிட்ட போய் சொல்லிட்டு அங்கங்கே சுற்ற ஆரம்பிச்சிட்டான். மோசமான பசங்களோடலாம் அவனுக்கு ஒரு நண்பர்கள் பழக்கம் வந்துச்சு. அதிகமாக அவனோட பழக்கமெல்லாம் மாறினுச்சு. அவங்க அம்மாவுக்கு பாதி தெரியல அவன் என்ன பண்ணுறான்னு. வீட்டுக்கும் அவன் வரதே இல்லை. எப்பயாவது ஒரு நாளைக்கு வந்தாலும் அவங்க அம்மாக்கிட்ட இருக்கிற காசெல்லாம் எடுத்துகிட்டு அவன் ஓடிடுறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட திருடின பழக்கம் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. நிறைய அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. அப்போது சின்ன சின்ன தப்புங்க பண்ணி போலீஸுக்கு போனான். போயிட்டு வந்துட்டு இருந்தான். இதே மாதிரி ரொம்ப பெரிய பெரிய தப்புகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச காலம் அவனும் அவங்க அம்மாவும் பார்த்துக்கவே இல்லை. அவனை ரொம்ப வருஷமாக அவங்க பார்க்கல. எங்கேயோ அவன் போயிட்டான். அவங்க அம்மாவை அவன் தேடவே இல்லை. அவங்க ரொம்ப அங்கங்கே தேடி ஒன்றும் இல்லாமல் வேலையை விட்டுட்டு பையனை காணோன்ட்டு கஷ்டப்பட்டு எங்கெங்கேயோ தெருவா அலைஞ்சி ஒரு பாதி மனநலம் சரியில்லாத மாதிரி ஆயிட்டாங்க. ஆனாலும் அவங்க பையனை அவங்க தேடுறதை நிறுத்தவே இல்லை. தேடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஊரில் ரொம்ப பெரிய தப்பு பண்ணவங்களுக்கெல்லாம் ஒரு இடத்துல வச்சு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அது மரண தண்டனை அங்கே அந்த ஒரு இடத்துல நிறைவேற்றுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஊரில்
ஊரே கூடி ஒரு இடத்துல நிற்கிறாங்க. ஒரு மைதானம் மாதிரி ஒரு இடத்துல நிற்கிறாங்க. சின்ன பசங்க பெரியவங்க எல்லாரும் நிற்கிறாங்க. ஒரு பெரிய திருடன், ஒரு பெரிய கொள்ளைக்காரன், அவனுக்கு இன்றைக்கி மரண தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க. இந்த அம்மாவும் அந்த பக்கமாக அப்படியே அந்த கூட்டத்தில் எங்கேயோ நிற்கிறாங்க. அந்த இடத்துல அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கும்போது பக்கத்தில் ஒரு பெரிய கோயில். அந்த கோயிலில் ஒரு பெரிய பெல்லு. அந்த பெல்லை வந்து 3 தடவை அடிப்பாங்க. 3 தடவை அடிச்சுட்டு அந்த 3 பெல் சவுண்டுக்கு அப்புறமா அந்த யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு மரண தண்டனை அந்த இடத்துலையே எல்லாருக்கும் முன்னாடி நிறைவேற்றிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவனுக்கு மரண தண்டனைக்கான அவனை பிடிச்சி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அந்த இடத்துல பெல்லு அடிக்கிறாங்க. அந்த பெல்லுலேருந்து சவுண்டே வெளியில் வரவே இல்லை. திருப்பி அடிக்கிறாங்க, திருப்பியும் வரல. என்ன ஆச்சு, ஏன் இப்படி பெல்லேருந்து சவுண்டே வரல? 2-3 பேர் சேர்ந்து பெல்லை ஓங்கி ஓங்கி அடிக்கிறாங்க. அந்த பெல்லுலேருந்து எந்த வித சவுண்டுமே வரவே இல்லை. கொஞ்ச நேரத்தில் அந்த பெல்லு உள்ளேருந்து ஒரே ரத்தமாக ஊற்றிட்டுருக்கு. என்ன தான் நடக்குதுன்ட்டு அப்புறமா அந்த பெல்லை கட்டி கீழே இறக்குறாங்க. அந்த அம்மா, மனநல செலுத்தாத அம்மா, தண்டனையில் நிற்கிறது தன்னோட பையன் தானே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பெல்லு சத்தத்தை கேட்டால் தானே நான் மரண தண்டனை என் பிள்ளைக்கு நீ கொடுப்பேன்னு சொல்லி அவங்க அது உள்ளே போய் அந்த பெல்லை உள்ள அப்படியே இறுக்கி அதை பிடிச்சிக்கிட்டாங்க. இவங்க ஓங்கி அடிக்க அவங்க அதில் மோதி மொத்த உயிரையும் அவங்களோட உயிரையே அங்கே விட்டுடுறாங்க. அங்கேருந்து கீழே இறக்குனதுக்கு அப்புறமா தான் என்னாச்சு, இவங்க யார், ஏன் இப்படி பண்ணாங்கன்னு கேட்கும்போது அந்த பையன் பார்க்குறான் அவங்க அம்மாவை. சின்ன வயசுலேருந்தே அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்தாங்க. தவறான பாதைக்கு நம்ம அப்படி வந்துட்டோம். கடைசியாக என் அம்மா எனக்காக இந்த சூழ்நிலையும் அம்மாவோட உயிரை கொடுத்து என்னை காப்பாற்றிட்டாங்களே அப்படின்ட்டு ரொம்ப மனவேதனை அடைஞ்சான். அவங்க அம்மாவை தூக்கிட்டு போயிட்டான். அதுதான் அவங்க அம்மா நாங்கள் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் அவங்க மரண தண்டனையை நிராகரம் பண்ணிட்டாங்க. அவனை விட்டுட்டாங்க. அவங்க அம்மாவை எடுத்துகிட்டு போய் அவன் அடக்கம் பண்ணினான். அதிலேருந்து இனிமே என் வாழ்க்கையில நான் தப்பே செய்ய மாட்டேம்மா, நீ இருக்கும்போதுன்னு உன்னோட அருமையே எனக்கு தெரியல, என்னை கொஞ்சம் நீ திருத்தி இருக்கலாம், நான் ஃபஸ்ட்டே பண்ணின தப்பை நீ மாற்றி சொல்லியிருந்தீன்னா நான் ஒருவேளை நல்லவனாக இருந்திருப்பேன். இதுக்காக என் தப்பெல்லாம் நீ அப்படியே ஒத்துக்கிட்ட, அதனால தான் தெரியாமல் இப்படி நான் வந்துட்டேன். இனிமே நான் நல்லதே செய்வேன் அப்படின்ட்டு ஒரு மன நிலைமைக்கு வந்துட்டான். திருப்பி போயிட்டு அவனுக்கு என்ன வேலை கிடைச்சதோ அந்த வேலையை செஞ்சு நியாயமாக வாழ ஆரம்பித்தான். அவன் கண்ணில் ஊராக போயிட்டு யாராவது தப்பு பண்ணுற பசங்க இருந்தாங்கன்னா அந்த பசங்கள்கிட்ட போய் அவன் தம்பி இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறான். அவங்க பார்த்து சிரித்து என்னடா நீ பெரிய ஆளா, நீ வந்து எனக்கு சொல்கிறியான்னு சொன்னாங்கன்னா தன்னோட கதை, நான் எப்படி வளர்ந்தேன் அப்படிங்கிறத அவனோட கதையை அவங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தான். அவன் கதையை கேட்டு அந்த பசங்க வாழ்க்கையில் திருந்தினாங்க. இப்படி அவனோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. அளவுக்கு அதிகமான பாசத்தால் வளர்க்குற பிள்ளைங்களை அவங்க செஞ்ச தப்பை நம்ம கேட்கட்டினா அதையே அவங்க வாழ்க்கைக்கு தப்பாக முடியும். இந்த கதை நல்லா இருந்துச்சா? தேங்க்யூ.